பொம்பளை பிள்ளை பிறந்தோன்னே எங்க அக்காவை கையில பிடிக்க முடியல. அங்கேயும் தரைக்கு வானத்துக்கு தான் குதிச்ச மாதிரி குதிச்சுக்கிட்டு மருமோ பறந்துட்டேன்னு எல்லாத்துக்கும் லட்டு வாங்கி செலவழிக்க என்ன, கேக்கு வாங்கி கொடுக்கறது என்ன, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது என்ன, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரே சந்தோஷமா அங்கேயும் திரிஞ்சிட்டு இருந்தா. தேவா, இனி வர ரோட்டு கிளியர். உங்க சித்தி சொல்லத பாக்கும்போது உனக்கு அது முறப்பொண்ணு வரல இருக்கு. கேப்பா, பிறந்தவனே உனக்குலாம் சொல்லி வச்சிருக்காங்க. பிறவு என்ன சந்தோஷமாயிரி, ஜாலியாரி. நீங்க சொல்லுது ஒரு பக்கம் சரிதான், ஆனா இப்போ அப்படி இல்லையானே. ரெண்டு பேரும் ரெண்டு எதிரி மாதிரிலாம் இருக்காங்க. எங்க அம்மாவும் மாமாவும் யாழினியை பார்க்க போனலானே. யாழ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பொறுத்ததே பொறுத்த கூட ஒரு 10 நிமிஷம் பொறு. என்ன யாதுன்னு விஷயத்தை வெள்ளாவரியே கேட்டுட்டு போவோம். என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் பிரச்சனையை தீக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்கப்புறம் யாழினியை போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லைன்னா. சரியா? சரி. நீ ஏ அப்பா, இப்படி சந்தோஷமா இருந்த அக்காவாக்கா இப்படி மாறி போயிட்டாவா? அப்படி என்னக்கா தலை போற பிரச்சனை? உங்க அக்கா யாழினிக்கு அப்பாவை கண்ட உடனே எப்பா துரோகின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்னாங்க. எப்ப எதிரியை கூட அப்படி விரட்ட மாட்டோம் போல இருக்கு. அப்படிலாம் நின்னா அன்னைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த அண்ணன் அன்னைக்கு நேர்ல பார்த்தோன்னே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. எனக்கு என்ன சொல்லனே தெரியாம நான் அதிர்ச்சியில நின்னுட்டு இருந்தேன். எங்க அக்கா துரோகின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்படி நின்னுட்டு அப்படி சிலையாட்டு. அக்கா, யாழினிக்கு அப்பாவை பார்த்தாலே பாம்போல இருக்காரு மனசே. அவர் அக்கா துரோகம் செஞ்சிருப்பாரு. உங்க அக்கா துரோகின்னு சொல்லதை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்க. நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கையில யாரு கண்டு பட்டுச்சோ. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அது ஒரு ஐப்பசி மாசம். தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் கிடக்கு. தெருவெல்லாம் பிள்ளைகளும் பட்டாசு போட்டுட்டு கிடக்குவா. தீபாவளி வந்துட்டுன்னு எங்க அம்மையை கேட்கவா செய்யணும். ஏகப்பட்ட பண்ட பலகாரம் சுட்டு தள்ளிடுவா. அந்த நேரம் பார்த்து எங்க அக்கா மச்சான் தேவ கைப்பிள்ளையா இருக்காம்ல, அவனையும் தூக்கிக்கிட்டு பாராவோ. இந்த காலத்துல நினைச்ச அலுவலுக்கு போன போட்டு பேசிக்கலாம். ஆனா அந்த காலத்துல அப்படியா போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுல எங்க அம்மா மர்மோனை இந்த முத்து தம்பியை வரைச்சலாம். அவன் பொண்டாட்டியா இந்த பிள்ளை எடுத்துட்டு வரைச்சலு. பாவம் பச்சை பிள்ளை கறி. அவன் எங்க இருந்து அங்க என்னத்தை செஞ்சுட்டு இருப்பா. 2 மாசம் பிள்ளை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது. அதனால தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருப்போம் அப்படின்னு சொன்னேன்னா எங்க மச்சானும் சரி தே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. கவியும் தேவாவும் இங்க விட்டுட்டு அந்தால போய் பார்த்துட்டு வர 8ன்னு சொல்லிட்டு இந்த வண்டி ஏத்திட்டு போனாரு. போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆவல. ராத்திரி ஒரு 11 மணி இருக்கும். எங்க மச்சான் பதறிட்டு ஓடி வந்தாரு. நாங்கள என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டோம். என்ன காட்சி இருந்தால மச்சான் அண்ணன் வீட்டுக்கு போய் பார்த்திருக்காரு. அங்க அண்ணனையும் காணல, மைனியும் காணல, பிள்ளையும் காணல. 3 பேரையுமே காணலையா. என்னக்கா இது காணலையா? இப்படி இடிய தூக்கி போட்ட மாதிரி சொல்லுத. ஒண்ணு எங்க அப்பா சொன்னாரு, என்ன வருமானம் இப்படி சொல்லுதியா, அப்படிலாம் சொல்லாதியா, துணி எடுக்க போயிருப்பாவோ, இன்னும் 2 நாள் தீபாவளியில அதான் வெளியே எங்கேயும் போயிட்டு வந்து வருவாவளா இருக்கும் அப்படின்னாரு. உடனே எங்க மச்சான் சொன்னாரு, என்ன மாமா சொல்லுதியா, துணி எடுக்க போறதா இருந்தா வீட்டுல இருக்க பாத்திரம் பண்டா எல்லாத்தையும் வீடே காலி பண்ணிட்டு போவோம் அப்படின்னாரே. பாக்கும் என்னடா அது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. என்னக்கா சொல்லுத? வீடே காலி பண்ணி போயிட்டாவளா? ஆமாடி, சொன்ன உடனே எங்களுக்கு ஒண்ணுமே ஓடல. அந்த ஆள பாட்டபடி கிடந்துச்சு. எல்லாரும் ஓடுனாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்தோம். ஒருத்தருக்கு ஒண்ணும் தெரியல. எல்லாரும் அவவும் தீபாவளி மும்மரத்துல பலரஞ்சனவும் துணி எடுக்கவும் அங்க இங்கேயுமா ஓடிட்டு தெரிஞ்சா பத்தியா. ஒருத்தர் இவங்களை கவனிக்கல. அப்ப எங்க தக்க போயிருப்போம்? என்ன பிரச்சனைக்கா அப்படி? இதுல எல்லாம் ஒரு கூத்த கேளு. இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய குண்டு தூக்கி எங்க தலை மேல எங்க மச்சான் போட்டாரே பாப்போம். என்னக்கா சொல்லுத? தீபாவளி வியாபாரமாக்க காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு லோடு எடுக்க போனோன்னு லட்சக்கணக்கில் துட்டை கொடுத்து வச்சிருந்தானே, எல்லாத்தையும் சுருட்டிட்டு கொண்டுட்டு போயிட்டானே. படுவாவி துரோகி நாரே. பார்க்கணும். என்னக்கா சொல்லுத? உனக்கு இப்பவே அதிர்ச்சி இருக்கலாட்டி உனக்கு எப்படி இருக்கு, அப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு பாரு. அதெல்லாம் கேட்ட உடனே எங்க அக்கா அங்கனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. குடும்பமே நல்லதலஞ்சு போயிட்டு ஒருத்தருக்கு ஒண்ணு ஓடல. என்ன நடந்து ஏது நடந்துன்னு யோசிக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி ஆயிட்டு. ஏக்கா, நான் ஒண்ணு சொல்லுதேன்க்கா, அந்த அண்ணன் அவ்வளவு நாணயமானவருங்க எங்க. ஆனா இந்த ரூபாயெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாருன்னு நீ நம்புதியாக்கா? நான் நம்பலட்டி, நான் நம்பல. அது எப்படி நம்புவேனா? அப்படியேப்பட்ட மனுஷன் இல்லட்டி எங்க அண்ணே. பொறுமை எப்படிக்கா? போலீஸ் ஸ்டேஷன்ல இது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எங்க அக்காவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஆஸ்திரி விடுமா அலைஞ்சமா தவிர கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு கொடுக்கலட்டி. என்ன செய்ய யாரு செய்யன்னு தெரியாம எல்லாரும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தோம். நான் எங்க அம்மா எங்க அப்பா 3 பேரும் நம்பவே இல்லை. அவன் அப்படி செய்யவே மாட்டான்னு சொன்னானோ. எங்க அக்காவும் மச்சானு கேட்கவே இல்லை. அவன் தான் அப்படி செஞ்சிருப்பான். அவன் ஊரை விட்டு ஓடிட்டான்னா துட்டை எடுத்துட்டு தானே போயிருக்கான். அதுக்குதான் இவ்வளவு நாள் நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாவோ. 2 நாள் கழிச்சு எங்க மச்சான் கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தாரு. என்னக்கு கம்ப்ளைண்டா? நான் கூடிய மட்டும் சொன்னேன், கம்ப்ளைண்ட்ல ஒண்ணு கொடுக்காண்டா மச்சான், அண்ணன் அப்படியே ஆள் இல்லன்னே.
மச்சான் ஒண்ணுமே நம்பவே இல்ல. எங்க மச்சானுக்கு அவ்வளவு கோவம், தொழில நஷ்டமாயி அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உங்க மச்சான் அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம எதுவும் ஆயிட்டாரோ? 4-5 மாசமாவே கடையும் உண்டு அவர் உண்டுன்னு ஒரு மாதிரி தான் இருந்தாரு. அதுக்கு பிறகு ஒரு வெள்ள தாளல நான் இங்க இருந்து போறேன், திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்க போனாருன்னே தெரியல மனுஷே. ஒரேடியா போயிட்டாரு. அன்னைக்கு போனவர் அன்னைக்கும் திரும்பி வரவே இல்லை. எங்க மச்சான் வீட்டு விட்டு போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாலதான் என் கல்யாணம் நடந்துச்சு. இவ்வளத்தையும் பாவம் புஷ்பா மனசுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளவு பாரத்தை சுமந்திருப்பா. இவ்வளவு நாளும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. தேவா இவ்வளவு நாளுக்கு என்ன நடந்து யாது நடந்துன்னு தெரியாம மண்டை குழம்பிட்டு இருந்தோம். ஓரளவுக்கு புடி கிடைச்சிட்டு இனிமே இதை வச்சு என்ன விஷயம் யாது விஷயம் தெரிஞ்சுக்கிடலாம். என்னன்னே சொல்லுதியா? கண்டிப்பா யாழினி அப்பா அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. ரூபாயெல்லாம் தூக்கிட்டு போயிருக்க மாட்டாரு, ஊரை விட்டு போயிருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு பின்னால. அது மட்டும் என்ன ஏதுன்னு யாழினி அப்பாட்ட கேட்டாதான் தெரியும். அதனால பக்குவமா நம்ம அவரை பார்த்து பேசிடுவோம். அப்போ பிரச்சனை முடிஞ்சிரும்ல. ஆமனே நீங்க சொல்லு சரிதான். மாமாவை பத்தி எப்படியாவது நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நேரடியா அம்மாட்ட கூட்டு எல்லா விவரத்தையும் சொல்லிடலானே. அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் முடிச்சிரும்ல. என்ன அடி தூள் உடனே கல்யாணம் தானே. சரி வாங்கனே, நேர வர ஆயிட்டு இருக்கு. போய் யாழினியே பாப்போனே. அப்பா என்னப்பா இவ வாரப்பா இவ்வளவு நேரம் நின்னதனாலதானே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வா, இனிமேலும் லேட் பண்ணக்கூடாது. பாப்போம் யாழினியை போய் பாப்போம். சித்தப்பா என்ன 2 பேரும் எங்க கிளம்பிட்டிய? சித்தப்பா நீங்க எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. எல்லா கதையும் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கும் தெரியாத விஷயம் இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. உங்க சித்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டால. சில நேரங்கள்ல தனியா உட்காந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு இருப்பா. நானும் என்னத்துக்கு புலம்புதான் நினைச்சிட்டு எங்க அம்மைக்கு அவளுக்கு தான் சண்டை போல இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துவேன். ஆனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரிஞ்சு. அது இருக்கட்டும், 2 பேரும் எங்கே கிளம்புத மாதிரி இருக்கு? யாரங்க உங்க மருமோட பாக்கிறதுதான். நீ சும்மா இருங்க, எனக்கு இருக்க கதையும் இழுத்து விட்டுட்டு போயிடாதியா. உங்க சித்தப்பா மத்த ஆள்கள் மாறலாம் இல்ல, ஜாலியான ஆள் தான். உனக்கு தெரியுங்களா? சொல்லு, உண்மையை சொல்லு. அப்பதான் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஓஹோ, கதை இப்படி போதா? சரி போயிட்டாங்க. சித்தப்பா யாருக்கும் தெரிஞ்சிடாண்டா. இதெல்லாம் போய் யார்ட்டையும் சொல்லிட்டாவா செய்வேன்? சொல்ல மாட்டேன், அதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். பார்த்து எடுத்து போயிட்டாங்கன்னா வண்டி ஒண்ணா தரட்டுமா? வேண்டாம் சித்தப்பா, ராஜேஷ் வண்டி இருக்குல்ல, அதுல நாங்க 2 பேரும் போயிருவோம். வாரதெல்லாம் சரிதான், தெருவுல நிறைய நாய் கிடக்கு, பார்த்து எடுத்து போங்க. என்ன சரி சித்தப்பா போயிட்டு தேவா நின்று நானும் வரேன். நின்று போற அவசரம் என்ன விட்டுட்டு போயிடாத. சரி எது எப்படியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா சரிதான். சீக்கிரமா முடிச்சு வச்சிடணும். மாமியா கிழவி இன்னும் உறங்காமல இருக்கு. என்ன மாதிரி அலருது? என்னோட கூத்தா இருக்கு. ராத்திரியோட ராமானமா நடுத்தரில் நின்னுட்டு இருக்கு 2 கிழவிகளும். திரும்ப பாத்தியா நம்ம பஞ்சு கிழவி துணியா? ஆண்டி பஞ்சு கிழவி என்ன துணி போட்டுருக்கு? நயன்தாரா சுடிதார் போடுவாள்ல, அதே மாதிரி சுடிதார் வாங்கி போட்டுட்டு தெரியுதுக்கா. எட்டி பாரு கலேசா. எதுக்குதான் தனியாயம் பண்ணிட்டு தெரியுதே தெரியலம்மா, சரியா இருக்கு. காலமான காலத்துல இதுக்கப்படுறது அலப்புறம் தாங்க முடியலக்கா. ஒரு பக்கம் நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் இதுக்கப்படுறது பத்தியா ஒரே சிரிப்பாவும் இருக்கு. போட்டுட்டுக்கா, போட்டு ஆசைத்தீர அனுபவிக்கிட்டு எந்த காலத்துல போட போதுவா. சூப்பரா தான் இருக்குக்கா கலவிக்கு. நடுத்தரில் நிக்கிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடுத்தருக்கு வந்துட்டு போல இருக்குக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். எப்படி பாத்துச்சுன்னு தெரியல. கிளவி என்ன உறக்க வரலையா? மறுபடியும் முக்கியமான விஷயம், தலைமுறை விஷயம். கிளவா இது தலைமுறை விஷயமா? என்ன ஏதுன்னு தெரியல. என்ன இளவை இழுத்து வச்சிருக்குன்னு தெரியல. நான் மேல இருக்கிறது எப்படி பாத்தியா? எனலதான் கீழே தெரிஞ்சிச்சு, அதனாலதான் பார்த்தேன். நீ நிக்க போலுக்கு நினைச்சு அந்த கூப்பிட்டேன். சரி சீக்கிரம் வா. அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல? பருப்போட சுடுறேன். பருப்போட வேணுமா? இவ வேற பருப்போட உளுந்தோடா. வந்துட்டு வாரேன். என்ன பாடுபடுத்தமா? ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க கூடாது. எங்க இருந்தாலும் சிடி மாதிரி கண்டுபிடிச்சிரும். இங்க போயிட்டு இருக்கா இல்லன்னா என் மாமியா கிளவி இங்க வந்துரும். அதுக்கப்புறம் என்ன யாது என்ன பேசியோ ஏதோ ரகசியம் அப்படி இப்படி என்கிட்ட உருவி எடுத்துருக்கா. நான் ஏதோ சொல்லலன்னு வச்சுக்கோங்களா. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து எதையோ என் மருமலை மறைக்க அப்படி இப்படின்னு அழுது ஒப்பாரி வச்சு உருண்டுருக்கா. ஆமாட்டி அதுவும் சரிதான். சரி நீ போன புறவுள்ள கதையை புறவு பாத்துக்கலாம், நாளைக்கு விடிஞ்சோன்னு பாத்துக்கலாம். இது வரைக்கும் சொல்லிட்டேல, ரொம்ப சந்தோஷம்க்கா. இனி யாழினி அப்பாவை பார்த்து எப்படியாவது நைஸா பக்குவமா பார்த்து பேசி என்ன நடந்து அது நடந்து நான் கேட்டுறேங்க. நீ கண்டிப்பா கேட்டு சொல்லிட்டி. அதுதான் இருக்கு நம்ம தேவ வாழ்க்கை. கவலைப்படாதக்கா, சீக்கிரமா கேட்டு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். போயிட்டு 4 மணி போயிட்டு நானும் போயிட்டறேன். என் புருஷ வேற தேடுவாருக்கா. ஆளை காலில் வச்சுட்டே யாசி கிளிப்பாரு. போயிட்டேன்னாக்கா நாளை காலைல சந்திப்பண்ண. என்னடி போன வயதுல திரும்பி ஓடியார? ஏக்கா ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டேன்னா தூக்கமா வருது. அதனால காலையில கொஞ்சம் லேட்டா தான் எந்திப்பேன். ஏக்கா காலையில கொஞ்சம் இட்லியும் கொஞ்சம் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்துருக்கா. இட்லி தக்காளி சட்னி மாம்ல குடுத்து வச்ச மாதிரி சொல்லிட்டு போறா. நாளை காலைல ஆகட்டும். சரி அசந்து தூங்குவா. பூமாரிக்கு மட்டும் 4 இட்லியும் தக்காளி சட்னியும் கொடுக்கணும். இவன் என்னதையா செஞ்சு திம்பா.